என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கூட இயேசுவினுடைய மரணத்தை தியானிக்கிற ஒரு நாளாக இந்த பெரிய வெள்ளி அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வை மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 50வது வசனம் 51வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு உரக்க சத்தம் எழுப்பி தனது உயிரை விட்டார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது நடைபெற்ற ஒரு காரியம், அதே நேரத்தில் திருக்கோயிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. இதிலே ஒரு ஞான அர்த்தம் இருக்கிறது. இயேசுவினுடைய மரணம் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த திருக்கோயிலினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று வாசிக்கிறதின் மூலமாக தூயகத்திற்குள் நுழைவதற்கு இயேசுவின் மரணம் நமக்கு வழி உண்டாக்கியது என்று அறிய முடிகிறது. எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே, இந்த தபசு நாட்களிலே நாம் இயேசுனுடைய பாடுகளை குறித்து, அவர் அடைந்த ஆக்கினையை குறித்தெல்லாம் பல்வேறு விதத்தில் தியானித்து பார்த்தோம். அவரது மரணத்தினாலே நமக்கு உண்டாகிற 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே சற்று நாம் தியானிக்க போகிறோம். ஓர் இறை வார்த்தை இவ்விதமாக கூறுகிறது. ரோமையருக்கு எழுதின திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே, when we were still sinners, Christ died for us என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கிற போதே இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்தார். அதன் மூலமாக கடவுளது அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இயேசுனுடைய மரணம் முதலாவது அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் கடவுளது அன்பையும் வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக 1 யோவான் 4:10 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுனுடைய மரணம், it was an atoning sacrifice for our sins. நமது பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட ஒரு பரிகார பழி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு ஒரு தண்டனை காத்திருக்கிறது. ஆனால் அந்த தண்டனையை நீக்குவதற்கு ஒரு பழி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதுதான் கடவுளுடைய நியமம். அதை இயேசு நமக்காக நிறைவேற்றினார். அதனால் நாம் பாவத்தினால் உண்டான தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? கடவுள் ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தனது மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இறக்க வைத்தார். அதன் மூலமாக முடிவில்லாத வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாக கடவுளது அன்பை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் நமக்கு செலுத்தின அந்த பழி பரிகாரத்தை தியானிக்கிறோம். கடைசியாக அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கையும் பெற்று அனுபவிக்கிறோம். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த பெரிய வெள்ளி அன்று தியானித்து பார்ப்போம், சிந்திப்போம். இயேசுனுடைய மரணம் எனக்காக என்று கருதுவோம். அதனால் நாம் மீட்பு பெற்று பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். God bless you.